விஜயநகரப் பேரரசு கிருஷ்ணதேவராயரின் காலத்தில் கலைக்கும் அறிவுக்கும் புகழ் பெற்ற இடமாக இருந்தது. ஒருமுறை ஒரு வெளிநாட்டு அறிஞர் அரசவைக்கு வந்தார். அவர் பல நாடுகளுக்குச் சென்று அங்கிருந்த அறிஞர்களை வாதத்தில் தோற்கடித்தவர். மிகுந்த கர்வத்துடன் வந்த அவர் அரசரிடம் ஒரு விசித்திரமான சவாலை விடுத்தார். அரசே, உங்கள் அவையில் பல அறிஞர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்களில் யாராவது ஒருவருக்கு ஒரு சவால். முக்கடல் நீரையும் ஒரே மூச்சில் குடிக்க முடியுமா? அப்படி யாராவது குடித்துவிட்டால் நான் தோல்வியே ஒப்புக்கொண்டு உங்கள் நாட்டுக்கே அடிமையாக இருப்பேன். இல்லையென்றால் உங்கள் நாட்டு அறிஞர்கள் அனைவரும் எனக்கு அடிமையாக வேண்டும் என்றார். அரசவை திகைத்தது. கடல் நீரை எப்படி ஒரு மனிதனால் குடிக்க முடியும்? அதுவும் 3 கடல் நீரை ஒரே மூச்சில் குடிப்பது சாத்தியமே இல்லாதது என்று அனைவரும் பயந்தனர். அப்போது தெனாலிராமன் மெல்ல எழுந்து முன்வந்தார். அரசே, இந்தச் சவாலை நான் ஏற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை. நாளை காலையில் அந்த அறிஞரை கடற்கரைக்கு வரச் சொல்லுங்கள். நான் கடல் நீரை குடித்துக் காட்டுகிறேன் என்றார். மறுநாள் காலை அரசர், அமைச்சர்கள் மற்றும் அந்த வெளிநாட்டு அறிஞர் அனைவரும் கன்னியாகுமரி கடற்கரையில் கூடினர். ராமன் கடல் நீரை நோக்கிக் குனிந்தார். சட்டென நிமிர்ந்து அந்த அறிஞரைப் பார்த்துச் சொன்னார், ஐயா, நான் சவாலின்படி முக்கடல் நீரையும் குடிக்கத் தயார். ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அறிஞர் குழப்பத்துடன், என்ன செய்ய வேண்டும் எனக் கேட்டார். ராமன் புன்னகையுடன் சொன்னார், கடல் நீரில் ஆறுகள் வந்து கலக்கின்றன. அந்த ஆற்று நீர் கடலில் கலப்பதால் நீரின் சுவை மாறுகிறது. என் சவால் கடல் நீரை மட்டும் குடிப்பதுதான். எனவே நீங்கள் முதலில் கடலில் வந்து கலக்கும் எல்லா ஆறுகளையும் நிறுத்துங்கள். ஆற்று நீர் கலக்காமல் கடல் நீர் மட்டும் தனியாக நின்றால் நான் ஒரே மூச்சில் அதைக் குடித்து முடிப்பேன். இதைக் கேட்ட அறிஞர் அதிர்ந்து போனார். ஓடும் ஆறுகளை யாராலும் நிறுத்த முடியாது என்பது அவருக்குத் தெரியும். தெனாலிராமனின் சாமர்த்தியமான பதிலுக்கு முன்னால் தன் வாதம் செல்லாது என்பதை உணர்ந்த அவர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு பொற்காசுகளை பரிசாக அளித்தார். நீதி எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் அறிவு கூர்மையால் அவர்களை வென்றுவிடலாம்.